யாழில் உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டு விழா. தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தல் வார நிகழ்வு. மன்னார் புகையிரத வீதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை புதிய அலுவலகம் திறந்து வைப்பு. பொதுமக்கள் முறைப்பாடுகளை புறம்தள்ளும் போலீஸ் ஆணைக்குழு. பதில் கணக்காய்வாளர் விடயத்தில் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதியின் பரிந்துரை. 6 பேரை பலியெடுத்து கடுகண்ணாவ நிலச்சரிவு தொடர்பில் வெளியான தகவல். இந்தியாவில் ஜீவன் தொண்டமானின் பிரம்மாண்ட திருமணம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் திருத்தங்கள் அவசியமில்லை, சமூக நீதிக்கான தேசிய இயக்கம். வடக்கில் படையினரின் பிடியில் இருந்து விடுதலை பெறப்போகும் துயில வில்லங்கள். உயர்தர பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் சிஐடியில் முறைப்பாடு. யாழ் கிட்டு பூங்கா கண்காட்சியில் கார்த்திகை மெலடி இசைப்பாடல் வெளியீடு. லண்டனில் டில்வின் சில்வா எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு. மாவீரர் நினைவு வாரம் அரூர் அரசுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். தமிழர்களின் குரல்களை ஒடுக்க விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடுங்கள், பிரம்டன் நகர மேயர் சூளுரை. இலங்கையில் சீன மின்சார பேருந்து திட்டம். விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் உள்ளக விளையாட்டு அரங்கினை பழைய பூங்கா பகுதியில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல்லினை அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் நாட்டி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன. நிகழ்வில் தெற்காசிய ரீதியில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பற்றிய வீரர்களுக்கு விருந்தினர்களால் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன்போது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை புதிய அலுவலகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவர் பாஜேகுமார் தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த அலுவலகம் மன்னார் புகையிரத வீதி பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் குறித்த அலுவலகத்தை வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர். இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள், கட்சியின் மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழரசுக் கட்சி மீண்டெழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மன்னார் மாவட்ட கிளை அங்கத்தவர்கள் விடாமுயற்சியாக ஒரு அலுவலகத்தை எடுத்து அதனை இன்றைக்கு திறந்து வைத்து ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக இதனை கணிப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கட்சி ஏற்கனவே உங்களுடைய செயலாளர் சொன்னபடி நீண்ட வரலாற்றை கொண்ட கட்சி. 49ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்களுக்குள்ளே 52ஆம் ஆண்டு முதலாவது பொது தேர்தலை சந்தித்த போது வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவருமாக 2 உறுப்பினர்கள் மட்டும்தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர்கள். ஆனால் 56ஆம் ஆண்டிலே பொது தேர்தலிலே பிரதான கட்சியாக, தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக, வடக்கிலும் கிழக்கிலும் பிரதான கட்சியாக உருவெடுத்த இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று வரைக்கும் 70 ஆண்டுகளாகிறது. இன்று வரைக்கும் அந்த 70 ஆண்டுகளாகிறது, 55 சொன்னால் இன்று வரைக்கும் அந்த ஸ்தானத்திலேயே இருக்கிறது. தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சி. நாங்கள் கோருகிற சமஷ்டி இன்னமும் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல இடையிலே ஒரு தருவாயிலே தனிநாடு கோரிக்கையை முன்வைத்த கட்சி தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ளே பிரதான கட்சியாக
இருந்தது இலங்கை தமிழரசு கட்சி. ஆனால் ஒரு அரசியல் தீர்வு இன்று வரைக்கும் சரியான முறையிலே நாங்கள் எதிர்பார்த்த விதமாக கிடைக்கவில்லை என்றாலும் கூட வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பின்னடைவை நாங்கள் சந்தித்ததாக சொல்லப்பட்டது. அப்படியான சந்தர்ப்பத்திலேயும் கூட சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் உறுப்பினர்களை தெரிவு செய்த தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிந்த இந்த உண்மை சிலருக்கு தொடர்ச்சியாக கசப்பாக இருக்கிறது. அது கட்சிக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் அல்லது மாற்று கட்சிக்காரருக்கு கட்டாயம் கசப்பாகத்தான் இருக்கும், கசப்பாகத்தான் இருக்க வேண்டும். கட்சியாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் எங்களுடைய கட்சியோட வந்து சேர்ந்திருப்பார்கள். ஆகவே அந்த கசப்பின் நிமித்தமாக தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற கட்சி என்று சொல்லப்பட்டது. அதன் காரணம் அதான். தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக மக்கள் நன்மதிப்பை இந்த கட்சி மட்டும்தான் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிற போது அதை நாங்கள் எப்படியாவது வாரி சுருட்டி எடுத்து விட வேண்டும், இவர்களிடத்திலே இருந்து அதை நாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் என்று பல்வேறு கோணங்களிலே சிந்தித்து பல்வேறு யுக்திகளை கையாண்டு பல்வேறு பொய்களை எல்லாம் சொல்லி சொல்லி எத்தனைக்கும் கூட அதை அடைய முடியாமல் இருக்கிறவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கட்டாயமாக இருக்க வேண்டும். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு பொதுமக்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் 85% விசாரிக்கப்படவில்லை என கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு 5935 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஆனால் கடந்த ஆண்டின் இறுதிக்குள் அவற்றில் 4902 அதாவது 82% விசாரிக்கப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு போலீஸ் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தால் பெறப்பட்ட பொது முறைப்பாடுகள் எதுவும் விசாரிக்கப்படவில்லை. பொதுமக்கள் முறைப்பாடுகளை விசாரணையை உகந்த நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்தது. பொதுமக்கள் முறைப்பாடுகள் தொடர்பான தரப்பினரால் கூறப்பட்டு மேலதிக தகவல்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் சமர்ப்பிக்க தவறியது மற்றும் போலீஸ் விசாரணை அறிக்கைகளை சரியான நேரத்தில் பெற தவறியது மற்றும் முறைப்பாடுகள் புலனாய்வு பிரிவின் பிரதி இயக்குநர் பதவி வெற்றிடமாகிய விசாரணையை முடிவுறுத்த முடியாமைக்கான காரணம் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பதில் கணக்காய்வாளர் நாயகத்தின் சேவையை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. 5 உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவை எதிர்த்த அதேவேளை 4 பேர் அதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா மற்றும் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 உறுப்பினர்களான அனுலா விஜயசுந்தர, பிரதாப் ராமானுஜம் மற்றும் தினேஷ் சமரரத்ன ஆகியோர் பரிந்துரையை எதிர்த்து வாக்களித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக கணக்காய்வாளர் நாயகம் பதவி இன்னும் 1 வாரத்துக்குள் மீண்டும் வெற்றிடமாக உள்ளது. இந்த நிலையில் பதில் கணக்காய்வாளர் நாயகம் நிலைக்கு புதிய ஒருவரை பரிந்துரைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கண்டியில் நடைபெற்ற தலதா பெரகராவை காண்பதற்காக அரச வங்கி ஒன்றிடமிருந்து பதில் கணக்காய்வாளர் நாயகம் 6 அனுமதி சீட்டுகளை பெற்றுக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் மத்தியிலேயே ஜனாதிபதியின் பரிந்துரையும் அரசியலமைப்பு பேரவைக்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் அரச வங்கிகள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் பரிந்துரையை எதிர்த்து வாக்களித்தனர். இதேவேளை பதில் கணக்காய்வாளர் நாயகம் கம்மன்பிலம் HD தர்மபால ஓய்வு பெற இன்னும் 3.5 ஆண்டுகள் உள்ளன. அதே நேரம் அரசியலமைப்பு பேரவையின் சிவில் சமூக உறுப்பினர்களின் பதவிக்காலமும் 2026 ஜனவரியில் முடிவடைய இருப்பதால் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். கடுகண்ணாவையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று மாவனல்ல வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடுகண்ணாவில் இருந்து ரொட்டி கடை ஒன்றிற்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவில் கடை மீது பாரிய பாறை ஒன்று விழுந்ததில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மாவனல்ல வைத்தியசாலையில் 7வது வார்டில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவுக்காக வந்த 7 பேர் உட்பட 10 பேர் நிலச்சரிவு ஏற்பட்ட போது ரொட்டி
ரொட்டி கடையில் இருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து நடந்த நேரத்தில் கடையின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியே வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடையின் உரிமையாளர் புலந்தவேல் ரகுநாதன் சசிதரன் என்ற 40 வயதுடையவர் ஆவார். அவரது தந்தையான 66 வயதான ராசலிங்கம் கருணாகரன் மற்றும் அவரது 39 வயதான அவருடைய மனைவி நிஷாந்தினி கருணாகரன் ஆகியோர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த தாயார் சிகிச்சைக்காக மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது 2 குழந்தைகள் தப்பியுள்ளனர். இடிபாடுகளுக்கு சிக்கியவர்களை மீட்க போலீசார், ராணுவம் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட ஒரு பெரிய குழு 20 மணி நேர நடவடிக்கையை மேற்கொண்டு 13 பேரை மீட்டு வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் இன்றைய தினம் இந்தியாவில் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பத்தூரில் உள்ள ஒரு பெரிய விழா மண்டபம் மற்றும் கோவிலில் நடைபெற்றுள்ளது. இந்திய மருத்துவரான சீதா ஸ்ரீ நாச்சியார் என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமணம் செய்து கொண்டுள்ளார். அவர் தமிழகத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் VP துரைசாமியின் மகள் ஆவார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்ட இலங்கை அரசியல்வாதிகள் பலர் திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக கடந்த 20ஆம் தேதி மனைவியுடன் முன்னரே இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ளதுடன் பல இலங்கை அரசியல்வாதிகள் ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் இந்த மாற்றங்களை பரிசீலித்து வருவதாக செய்திகள் வந்தாலும் குறித்த சட்டம் ஏற்கனவே பொதுமக்களுக்கு உதவியுள்ளது. இதன் காரணமாக அதை பலவீனப்படுத்தக்கூடாது என்று சமூக நீதிக்கான இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கு பதிலாக பணியாளர்கள் மற்றும் வளங்களின் பற்றாக்குறை போன்ற ஆணையகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் கோரியுள்ளது. அதே நேரத்தில் சில அரசு நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் உரிமைகளின் அடிப்படையில் பல பொதுமக்களுக்கு தகவல்களை வெளியிட தவறி வருகின்றன. இந்த நிலையில் ஆணையகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக சமூக நீதிக்கான தேசிய இயக்க பொதுச் செயலாளர் சுனில் ஜெயசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை குட்டிச்சுவராக்கிய வங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர். நாட்டை 70 வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி அனைத்து இன மத மக்களும் ஒற்றுமை வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டி எழுப்பி வருகின்றோம். கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகின்றது. எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்தில் இறந்த வீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்டு கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவு கூறும் உரிமையை எமது அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கு பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கிற துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதேபோல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும். அதில் எந்தவித தயக்கமும் இல்லை. அண்மையில் வன்னி நிலப்பரப்பில் ராணுவத்திடம் இருந்து ஒரு பகுதி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகின்றேன். எமது அரசாங்கம் நாட்டில் புரியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்காக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றது என்றார். நல்லூர் கிட்டு பூங்காவில் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் இன்றைய தினம் கார்த்திகை மலர் என்ற இசைப்பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் இசைப்பாடலை வெளியீடு செய்ய சிரேஷ்ட இசையமைப்பாளர் சத்யன் பெற்றுக் கொண்டார். தமிழகத்தின் பாடலாசிரியர் யுகபாரதி எழுதிய கார்த்திகை மலரே மலர்வாயா, எங்கள் காத்திருப்பை நீ அறிவாயா, கல்லறை சேர்ந்த ஈக்கியர்கள் கண்ட கனவினை கண்ணில் தருவாயா என்று தொடங்கும் பாடலை ஈழத்தின் பாடகி ஜெயபாரதி பாடியுள்ளார். பூவன் மதிசன் இசையில் உருவான இப்பாடலின் ஒலிப்பதிவை மனு மேற்கொண்டுள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தயாரிப்பான கார்த்திகை மலரே என்ற இந்த இசைப்பாடலை பாடல் வரிகளில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளாமல் எவரும் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா ஆட்சி தரப்பான தேசிய மக்கள் சக்தியின் முதுகெலும்பாக கருதப்படும் ஜேவிபி அமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா லண்டனில் பங்கெடுக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள இடத்தில் ஒரு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு எழுந்துள்ளது. பிரித்தானியாவில் தங்கியுள்ள செல்வின் சில்வா இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் லண்டன் அல்பர்ட் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த மாத இறுதியில் இதே பாடசாலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 3 அமைச்சர்கள் ஈழத் தமிழர்கள் உட்பட்ட புலம்பெயர் இலங்கையர்களுடன் ஒரு நிகழ்வை நடத்தி சென்ற நிலையில் திருமலை புத்தர் சிலை சம்பவத்தில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி பௌத்த கடும்போக்குவாதிகளுக்கு அடிபணிந்திருந்தது. இந்த நிலையின் அடிப்படையில் தமிழர் விரோத போக்கு மற்றும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு துணை போடும் ஜேவிபிக்கு இந்த எதிர்ப்பு காட்டப்படுவதாக போராட்ட ஏற்பாட்டாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழீழ தேசிய கொடி நாள் கடைபிடிக்கப்பட்ட நிலையிலும் எதிர்வரும் 27ஆம் தேதி புலம்பெயர் நாடுகளில் மாவீரர் தினம் நடக்கவுள்ள நிலையிலும் இலங்கையில் ஆட்சித் தரப்பில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தரப்பாக உள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளருக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் அனைவரும் சமம் என ஜனாதிபதி சொல்வது உண்மையாக இருக்குமாக இருந்தால் உங்கள் சகாக்களை வழங்குவது போல் எமது மாவீரர்களது கனவுகளையும் நனவாக்குகின்ற வகையில் அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்தார். முல்லைத்தீவு வள்ளிபுணத்தில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர் உரித்துடையோர் மதிப்பளித்தல் நிகழ்வில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் மாதம் என்பது உலகளாவிய ரீதியில் தங்கள் தேசங்களுக்காக போரிட்டு அடைந்தவர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அதனால்தான் உலகெங்கும் ராணுவத்தினராக இருக்கலாம், போராடியவர்களாக இருக்கலாம், அவர்களை பொப்பி மலரால் நினைவு கூறுவார்கள். இது உலகமெங்கும் நடைபெறும் ஒரு நிகழ்வு. இப்படியான கார்த்திகை மாதத்திலேதான் நாங்களும் எங்களுக்காக அன்றி எங்களுக்காக போராடி மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு வாரத்தை அனுஷ்டிக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னர் நவம்பர் 13ஆம் தேதி நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியும் விகார மகாதேவிகாவிலே தன்னோடு தோள் நின்று ஆயுதமேந்தி மடிந்தவர்களை நினைவு கூறுகின்ற படங்களை நாங்கள் பார்த்தோம். தங்களின் அன்றைய தலைவரின் சீருடையோடு அவர் இருக்கின்ற படம் அதன் பின்னணியில் இருக்கின்றது. ஜனாதிபதி அந்த மேடையில் பேசுகின்றார். அன்றும் அதற்கு பின்பு அவரின் தோளோடு தோள் நின்றவர்கள் இப்படியாக மலரஞ்சலி செலுத்தி அவர்கள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்தமையை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று ஓர் இனத்தின் விடிவுக்காக போராடியவர்கள் என்றும் எங்கள் மனங்களிலே நீங்க இடம்பெற்றவர்கள். ஏனென்றால் எங்களுக்காக தங்கள் உயிர்களை அவர்கள் கொடுத்தார்கள். இது நான் எப்போதுமே சொல்லுகின்ற விடயம். அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு ஈடாக நாம் எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தங்களிடத்தில் இருக்கும் அனைத்தையும், அதாவது தமது உயிரையே எமக்காக அவர்கள் கொடுத்தார்கள். இந்த அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்விலே பெற்றோர் வருகின்ற போது, விசேடமாக தாய்மார் சகோதரிகள் வருகின்ற போது இன்னமும் அவர்கள் அழுது புலம்புவதை கண்டோம். இங்கே இன்னமும் என நான் கூறுவது, இத்தனை வருடங்களாகியும் அவர்கள் அழுகின்றனர் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் உண்டு. அந்த காரணம் இவர்கள் எம்மை விட்டு போய்விட்டனர் என்ற வருத்தம் மட்டுமல்ல. அதாவது நான் பெற்றவன் இருக்கின்ற பிள்ளை மடிந்து விட்டானே என்ற அங்கலாய்ப்பு மட்டுமல்ல, அவர்களின் தியாகத்தினாலே இன்னமும் நமது இனம் ஒரு விடிவை காணவில்லையே, அது வீணாகி போய்விடுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு அங்கே தென்படுகின்றது. எங்கள் மக்களிடமிருந்து எங்கள் பிள்ளைகள் மடிந்திருக்கின்றார்கள். ஒரு நியாயத்துக்காக போரிட்டு மடிந்திருக்கின்றார்கள். நீங்கள் உங்கள் சகாக்களை நினைவு கூறுகின்றீர்கள், அதை போற்றுகின்றீர்கள். இந்த நாட்டில் அனைவரும் சமம் என நீங்கள் சொல்கின்றவை உண்மையாக இருக்குமாக இருந்தால் உங்கள் சகாக்களை வணங்குவது போல் இதோ இந்த மாவீரர்களது கனவுகளையும் நனவாக்குகின்ற வகையில் அரசியல் தீர்வை ஜனாதிபதி கொடுக்க வேண்டும் என்றார். இலங்கையில் இன அழிப்பே இடம்பெறவில்லை என்பது போல் சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடுங்கள் என பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்திருப்பதுடன் அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்துள்ளார். அதற்கமைய நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழீழ தேசிய கொடி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உலக தமிழர் உரிமை குரல் அமைப்பினால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிரம்டன் நகரில் நடாத்தப்பட்ட தமிழீழ தேசிய கொடிநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உரை நிகழ்த்தியதன் பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தார். அவர் தனது உரையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில்,
இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரகம் எதிர்க்கின்றது. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கும் மத்தியில் பிரம்சன் நகரம் தமிழ் மக்களுடனுடன் நிற்கின்றது. தமிழர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை இழந்தனர். துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தனர். இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு நாம் வாழும் காலத்தில் பதிவான மிக மோசமான மனித பேரவலம். ஆனால் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அளிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தமிழீழ கொடி ஏற்றப்படுவதானது தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பான உண்மைகள் அவர்களது கலாசாரம் அடையாளங்கள் என்பன அளிக்கப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை குறிக்கும் குறியீடாகும். அதேபோன்று உள்ளக விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகள் குறித்து பேசப்படுகின்றது. ஆனால் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் பற்றிய போதிய அளவு பேசப்பட வேண்டும். இந்த இன அழிப்பு குற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அதிலிருந்து தப்பிவிடலாம் என கருதினால் அவ்வாறு தப்பிக்க முடியாது என்பதே சர்வதேச சமூகம் கூறுகின்ற பதிலாகும். எமது நகரில் தமிழின அழிப்பு நினைவு தூபி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தின் அறுவருடிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தகைய செயற்பாடுகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அது மாத்திரமன்றி இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரகம் எதிர்க்கின்றது. வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடலாம். அதேவேளை தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம், தமிழின அழிவு நினைவு தூவி, தமிழ் தேசிய கொடிக்கான அங்கீகாரம் என்பன உள்ளடங்கலாக இவ்விடயத்தில் எட்டப்பட்டிருக்கும் கணிசமான முன்னேற்றம் வரவேற்கத்தக்கதாகும். தமிழீழ மக்களுடன் நாங்கள் என்றும் உடன் நிற்போம் என்றார். இலங்கைக்கு மின்சார பேருந்துகளை வழங்குவதற்கான உதவி திட்டத்தை சீனா பரிசீலித்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீஷன் ஹாங் தெரிவித்தார். இத்திட்டம் குறித்து செய்தியானது இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக வெளிநாட்டு செலாவணியை நம்பியிருக்கும் இலங்கை கடந்த காலத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான தட்டுப்பாட்டை சந்தித்தது. இதனால் பொது போக்குவரத்து மற்றும் மக்களின் தினசரி வாழ்க்கை வெகுவாக பாதித்தது. மின்சார பேருந்துகளுக்கு மாறுவது எரிபொருள் இறக்குமதி குறைப்பதுடன் கொழும்பு போன்ற நகரங்களில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கவும் உதவுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள், ஸ்னோஃபெக் எரிசக்தி திட்டம் போன்ற சீன ஆதரவுடைய வளர்ச்சி திட்டங்களில் இலங்கை சீரான முன்னேற்றம் கண்டு வருகின்றது. இந்த மின்சார பேருந்து திட்டம் இந்த நீண்டகால பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது. இந்த மின்சார பேருந்து திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது இலங்கையின் போக்குவரத்து துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.